السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله اما بعد. அளவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ்வின் திருப்பெயரை போற்றி புகழ்ந்து ஆரம்பிக்கிறேன். அல்லாஹ்வினுடைய அருளும் கிருபையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார்கள் சஹாபாக்கள் ஏனைய இந்த சபையிலே பங்கெடுத்திருக்கிற என் மீதும் உங்கள் மீதும் என்னுடைய உங்களுடைய தாய் தந்தை என்னுடைய உங்களுடைய குடும்பத்தினர் அனைவர் மீதும் நமது குடும்பத்தில் நண்பர்களில் வாழ்ந்து மன்னரைகளில் இருப்பவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய கருணையும் மன்னிப்பும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பிற்கினிய மாணவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்ஹம்துலில்லாஹ், ஒரு ஞாயிற்றுக்கிழமையினுடைய காலை நேரம் என்பது குறிப்பாக உங்களை போன்ற இளமை பருவத்தில் இருக்கிற மக்கள், ஒரு சில நபர்கள் தூங்கி கழிப்பார்கள், வீணான பேச்சிலே விளையாட்டிலே கழிப்பார்கள், அல்லது இன்ன பிற உலக மோகத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் அல்லாஹுடைய அருள் நிறைந்த இறை பொருத்தத்துக்கான களமாக இருக்கிற ஒரு மஜ்லிஸில் அல்லாஹ் எங்களை அமர வைத்தானே, இந்த ஒரு காலை நேரத்தை அவனுடைய அருள் பொருந்திய ரஹ்மத்தான ஒரு சபையில் எங்களை அல்லாஹ் பங்கெடுக்க வைத்தானே என்று நினைக்கும் போது உண்மையிலேயே மாணவர்களே, பெரியோர்களே, அல்லாஹ்விடத்தில் நீங்கள் நிறைய நிறைய நன்றிக்குரிய மக்களாக இருக்க வேண்டும். உங்கள் உள்ளத்திலிருந்து நீங்கள் சொல்ல வேண்டும், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் யாருக்கு ஹைரை, நலவை, சிறப்பை நாடுகிறானோ அவர்களுக்கு தான் மார்க்க கல்வியினுடைய இல்மை தருவான். யுஃபக்கிஹு ஃபித்தீன், அவர்களுக்கு அல்லாஹ் என்ன செய்யுமா, மார்க்கத்துடைய ஞானத்தை சொன்னாங்க இல்லையா, நம்ம கொண்டு போகக்கூடியது நம்முடைய அமல்களையும் இல்மையும் தான். அப்படியான அந்த இல்மை, அந்த அமலை அல்லாஹ் நமக்கு தருவதென்றால் அதற்கான களம் இந்த கல்வி சபைகள் தான். என்னுடைய தலைப்புக்குள்ள போயிடலாம், நேரம் குறைவாக இருக்கிறது. நலம் பெற்ற இளம் சஹாபாக்கள், அதாவது இளம் சஹாபாக்கள் வரலாற்றிலே எப்படியான உயர்வை அடைந்தார்கள், எந்த அளவுக்கு இந்த சமுதாயத்துக்கே ரோல் மாடலாக வாழ்ந்தார்கள். அப்ப அந்த சஹாபாக்களுடைய வாழ்வில் நாம் பெறக்கூடிய சில படிப்பினைகள் நாம் தொடர்ச்சியாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். இறுதி பகுதியில இளைஞர்கள் எப்படியான வாழ்க்கையை, எப்படியான கட்டளைகளை பேணி நடக்கணுங்கிறதை நம்ம சுருக்கமாக சொல்லி முடிப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்போ இளைஞர்கள், இங்க இளம் பருவத்தில் உள்ள மக்கள் தான் ஏறத்தாழ 80% மக்கள் இங்கே இருக்கிறீர்கள். அப்ப இந்த உண்மையிலேயே உங்களை எல்லாம் பார்க்கிற இந்த நேரம், ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி சார் நம்ம இப்படிதானே இருந்தோம், நமக்கு இப்படியான ஒரு பருவத்தை கடந்தானே வந்தோங்கிற அந்த ஆசை, அந்த எண்ணம் தான் ஏற்பட்டது. ஆனா நீங்க 40-42 தொடரும் போதெல்லாம் சார் நம்ம டீனேஜ்ல எப்படி இருந்தோம், காலேஜ்ல எப்படி இருந்தோம், நம்மெல்லாம் 20ல எப்படி இருந்தோம் எல்லாம் நீங்க யோசித்து பார்ப்பீர்கள். அந்த டைம்ல போய் நம்ம இந்த செயலை எல்லாம் சரிபடுத்தி இருக்கலாமே, கொஞ்சம் அந்த டைம்லயே நம்ம ஒழுக்கமா வாழ்ந்திருக்கலாமே என்று 40க்கு மேல நீங்க யோசிச்சால் அது நடக்குமா, அது சாத்தியமாகுமானா முடியவே முடியாது. அதனால தான் அரபியில ஒரு பழமொழி சொல்லுவாங்க, லைத்த ஷபாப் யஊத். லைத்தங்கிற வார்த்தை நடக்கவே நடக்காததை ஆதரவு வைக்கிறது, சான்ஸே இல்ல, அது நடக்கணுமே ஆதரவு வைக்கிறதா லைத்த. அப்போ ஒரு வயதானவர் சொல்றாரு, லைத்த ஷபாப் யஊத், எனக்கு வாலிபம் திரும்பணுமே. அப்படி திரும்புமா? எனக்கு 41 வயசு ஆகுது, நான் மறுபடியும் உங்க வயசு வர முடியுமா? என்னதான் ஜிம்முக்கு போய் உடம்பு ரெடி பண்ணாலும், டைகி அடிச்சு அது மாதிரி என்ன வயசானால் அப்படி இருந்தாலும் உங்க வயசுக்கு என்ன செய்ய முடியாது, வர முடியாது. அப்போ அந்த வயசுல இப்ப நீங்க இருக்கீங்க, வாழ்றீங்க. உண்மையிலே சொல்ற, நம்ம எல்லாம் மதரசா போனமே தவிர அது அந்த காலங்களுக்கு முன்னால இந்த மாதிரி தர்பியா வகுப்புகளோ இந்த மாதிரி மஜ்லிஸோ கிடைக்கல, சரிபடுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பே இல்லாமல் இருந்தது. ஆனா அல்ஹம்துலில்லாஹ் உங்களுக்கு எல்லாம் அவ்வப்போது கல்வி மஜ்லிஸ்கள், நல்ல ஆலிம்களுடைய அந்த தொடர்புகள் எல்லாம் உங்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார். அப்ப எந்த அளவுக்கு உங்கள் இளமை காலத்தை சீர் செய்ய வேண்டும், அந்த இளமை காலத்திலே உங்களுடைய வாழ்க்கையை நெறிப்படுத்த வேண்டும். அந்த இளமையில உண்மையிலேயே நம்முடைய வாழ்க்கையை சரிபடுத்த தவறிவிட்டால் அவர்களுக்கு அழிவும் இழிவும் தான். ஏனால் இந்த இளமை பருவங்கிறது எத்தனை குறிப்பிட்ட சில வருஷங்கள் தான் இருக்கும், அப்படிதானே? இளமை பருவங்கிறது ஒரு எத்தனை ஆண்டுகளாக இருக்கும், எத்தனை வருஷத்துக்குள்ள யூத்துன்னு சொல்லுவாங்க, சொல்லுங்க. தர்பியா தானே இது, எல்லாம் அமைதியாக உட்காந்துருக்கீங்க, மாஷா அல்லாஹ். அதுதான் இளைஞர்களா? 27ஆ? அதுக்கு மேலாம் வயசானவங்க அங்கிளா?
35 40 கிடையாதா? சான்ஸ் இல்லையா? சரி, ஒரு 16ல இருந்து ஒரு 30 35 30க்கு மேலாம் பின் பகுதி இளமைன்னு சொல்லுவாங்க. 30ஓட க்ளோஸ் ஆயிடும். ஒரு 25 to 30 தான் கொஞ்சம் திடகாத்திரமான ஆக்டிவான ஓடக்கூடிய நல்ல நல்ல சுறுசுறுப்பான வயசு. உடனே ஒரு கல்லை தூக்குவான், மண்ணை தூக்குவான், இங்கேருந்து 100 முறை படி ஏறி இறங்குவான், ஒரு நாளைக்கு 2 உம்ரா பண்ணாலும் பண்ணிட்டு வந்துடுவான். இப்படியெல்லாம் உள்ள துடிப்பாட நல்ல எந்த நோய்களும் இல்லாத அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு உள்ள அழகான ஒரு வயது. அப்ப இந்த குறிப்பிட்ட இந்த வயது என்பது உங்களுக்கு சில காலங்கள் தான் இருக்கும், சில நேரங்கள் தான் இருக்கும். இங்கவே கொஞ்சம் வயசானவங்க இருக்கிறாங்க, அவர்கள் அந்த பருவத்தை கடந்து தான் இங்கே வந்திருப்பார்கள் இல்லையா? அந்த பருவம் என்பது அவங்களுக்கு முடிஞ்சு மறுபடியும் வயோதிகத்தை அவர்கள் எட்டி விட்டார்கள். அதைத்தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். 30வது அத்தியாயத்துடைய 54வது வசனத்தை எல்லாம் பதிவு செய்து கொள்ளுங்கள். அல்லாஹுல்லதி ஹலககும் மின் ضعஃபின் ثم ஜஅல மின் பஅதி ضعஃபின் குவ்வா. அல்லாஹ் உங்களை ஒரு பலகீனத்திலிருந்து உங்களை படைச்சிருக்கிறான். எப்படி? ஒரு பலகீனத்திலிருந்து அல்லாஹ் உங்களை படைச்சான். சாதாரண ஒரு துளியிலிருந்து அல்லாஹ் உங்களை படைச்சான். அதுல இருந்த சாதாரண பலகீனமான பருவம் ஒரு 10 வயசு வரையும் பாப்பா அம்மாவுடைய உதவி தேவை, நம்மளா சொந்தமா யோசிக்க முடியாது, நம்ம தனியா இங்க அனுப்ப மாட்டாங்க. இப்பவே நீங்க எல்லாம் ஒரு 15-16 வயசு இருக்கிறீங்க, தனியா நீங்க வரணும்னா நீங்க உங்க வீட்டுல திட்டுறாங்களா இல்லையா? தனியா போற கூட நான் வரேன், விடுங்க பாப்பா, நான் எல்லாம் வயசு பெரியவன் ஆயிட்டேன், என்னை விடுங்க, நான் போறேன் அப்படின்னு சண்டை போட்டிருக்கீங்க இல்லையா? அப்ப ஒரு 10 வயசு வரைக்குமே என்ன செய்வாங்க? யாரும் தனியா விட மாட்டாங்க. ஒரு ஒரு உதவி தேவைப்படும். ஆனால் அது பலகீனமான வயது. அதற்கு பிறகு அல்லாஹ் ஒரு கூவத்தை கொடுக்குறாங்கறான். சாதாரணமான வயசு நீங்க இப்ப இல்ல, இதெல்லாம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்க அந்த நேரத்தை யாருமே கிடையாது. ஆனா உங்களுக்கு இப்ப சொல்லி தருவதற்கான களம் இருக்கிறது. அப்படியான அந்த இளம் பருவத்தில் நீங்கள் எல்லாம் இப்ப இந்த கூவத் என்று சொல்றானே அதுல இருக்கிறீங்க. சரி, அதுல இருந்துருவீங்களா? இன்னும் இளமை ஆயிட்டா என்ன ஆட்டங்கள் பாட்டங்கள். அல்லாஹ் உங்களை எல்லாம் பாதுகாத்திருக்கிறான். நிறைய இடங்கள்ல சில இளைஞர்கள் அல்லாஹ்வுடைய அச்சமே இல்லாம பாவத்திலேயும் அசிங்கத்திலேயும் ஆபாசத்திலேயும் ஹராமிலையும் இருக்கிற காலத்துல பார்க்கிறோமா இல்லையா? உங்க சில ஃப்ரெண்ட்ஸ்களை எவ்வளவு மோசமான ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. அப்படியானே அடுத்த ஒரு தர்பியா வச்சாங்க. இதே மாதிரி நட்பை பற்றி மட்டுமே பேசணும் இன்ஷா அல்லாஹ். சரிங்களா ஜி? வெறும் ஃப்ரெண்ட்ஷிப் அதை பத்தி ஒரு தனி தொகுப்பு இருக்கு. அது ஏன்னா அது சொல்லும் போது நல்ல ரீச் ஆகும் அல்லாஹ்வுடைய கிருபை. ஏன்னா நம்முடைய நண்பர்கள் சரியாக இல்லைன்னா நம்ம இடத்துல எந்த வகையிலையும் அல்லாஹ்வுடைய அச்சம் ஏற்பட போவதில்லை, அல்லாஹ் நாடியவர்களை தவிர. அப்ப அந்த குறிப்பிட்ட அந்த இளம் பருவத்திலே நாம கொஞ்ச ஆண்டுகள் தான் இருக்க போது. ஒரு 15 to 30 15 வருஷம் தான் அந்த இளமையினுடைய துடிப்பு இருக்கும், அந்த இளமையினுடைய உற்சாகம் இருக்கும். அந்த வயதிற்கு பிறகு அல்லாஹ் சொல்றான், சும்ம ஜஅல மின் பஅதி குவத்தின் ضعفا وشيبا. மீண்டும் ஒரு பலகீனத்தை தருவான், மீண்டும் ஒரு நிறைகளை அல்லாஹ் கொடுத்துருவான். இன்னைக்கெல்லாம் 15-16 நிறை விழுந்தது. இப்படிதானே? சின்ன சின்ன வயசுல இன்னைக்கு எல்லாம் ஹார்மோன் பிரச்சனை, தண்ணி பிரச்சனை, மாசு அந்த தூசி பிரச்சனைனால சின்ன வயசுல நிறை விழுந்தது. அது இளம் நிறைன்னுவாங்க. ஆனா இது வயோதிகத்தால் ஏற்படக்கூடிய நிறை. யஹ்லுகு மா யஷாஉ வஹுவல் அலீமுல் கதீர். அல்லாஹ் நாடியதை படைக்கிறான், அவன் அனைத்து மீதும் ஆற்றல் உள்ளவனாக இருக்கிறான். அப்ப இந்த ஆயத்துல என்ன விளங்குச்சு உங்களுக்கு? பலகீனம். இந்த பக்கம் பலகீனம் குழந்தை பருவம், இந்த பக்கம் வயோதிகம். ஒரு 60 தொட்டு விட்டால் அவர் குழந்தையா மாறுறார். சொன்னதுக்கெல்லாம் அழுகுறாங்க, ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க, நடக்க முடியல, 2 படிக்கட்டு ஏறினா மூச்சு வாங்குது. இன்னைக்கெல்லாம் 20-25 வயசை தாண்டி விட்டாலே சுகர். சின்ன இளைஞர்களுக்கு நோய் வருது. இன்னைக்கு 18 வயசுள்ள இளைஞனுக்கு ஹார்ட் பிரச்சனை வருது. இதெல்லாம் இன்னைக்கு பார்க்கிறோம். இளைஞர்களுடைய அந்த ஒரு உத்வேகம் என்பது இன்னைக்கு கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் போகுது. இன்னைக்குள்ள சாப்பாடு அப்படி. ஆனா முந்தைய கால இளைஞர்கள் எப்படி வாழ்ந்தாங்க? அவ்வளவு ஆகுபாஜுவாக, அவ்வளவு ஆரோக்கியமா இருந்திருக்கிறாங்க. எப்படி இருந்தா அல்லாஹ் இளமைக்குன்னு ஒரு இயற்கையான ஒரு வலுவை தந்திருக்கிறார். அது எப்படி இருக்கும்? குறிப்பிட்ட நீங்க சொன்ன மாதிரி 15 வருஷம் தான். அந்த நேரத்துல நாங்க எப்படி வாழ போகிறோம்? நாளை மறுமையினுடைய நாளில் ஒரு 4 கேள்விக்கு பதில் சொல்லாமல் அடுத்த ஸ்டெப்பே போக முடியாது. 3 கேள்விகள். எப்படி? 3 விதமான கேள்விகளுக்கு சொல்லாம லா தஸூல கதமா ஆபதி, ஒரு அடியாருடைய காலே நகராது. வார்த்தை நல்லா கவனிக்கணும். மறுமையினுடைய நாள் என்பது சகோதரர்களே, இளைஞர்களே, எப்படியான நாள் அது? அந்த மறுமையினுடைய நாளில் 1000 ஆண்டுகள் நாம் நிற்க போகிறோம். இதே தர்பியால ஒரு நாள் ஃபுல்லா உட்காருவீங்களா? உட்காரலாம், சடைஞ்சு உட்காரலாம். மறுபடியும் நீங்க உட்காரணும்னா 2 நாள் தொடர்ந்து உட்காரணும்னா சடைவம் தானே, யதார்த்தம் தானே, மனுஷன் தானே. ஆனா மறுமையினுடைய நாள்ல நம்ம நிக்கணும். எப்படி? ஆடை அணியாமல், கத்தனா செய்யப்படாமல்,
அதாவது மனிதன் அப்படியே அவன் அல்லாஹ்விடத்திலே அந்த பாவங்களை அப்படியே சுமந்த நிலையில் வியர்வையால் மூழ்கி நிற்பான். அப்படிப்பட்ட அதிபயங்கரமான அந்த களத்திலே எல்லாத்துக்கும் பதில் சொல்லணும். நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து 7 வயசு 10 வயசு நல்லா நம்ம பதில் சொல்ல ஆரம்பிக்கணும். ஆனா குறிப்பா இளைஞர்களுடைய பருவம் அவனுடைய 15 வருஷத்துடைய அந்த இது எடுங்க, 15 இயர்ஸ் அவன் தொடும்போது, இளமையை தொடும்போது உள்ள ரெக்கார்டு எடுக்கணும். அல்ல அந்த ரெக்கார்டு எடுத்து அல்லாஹ் புரட்டி என்ன செய்வான்? ஒவ்வொரு விஷயமாக உங்கள் இரவை பகலை, உங்கள் தனிமை, உங்கள் ரகசியத்தை, உங்களுடைய பாவங்களை நன்மைகளை எல்லாம் அல்லாஹ் அக்குவேற அணிவராக்குவான். ஒருவருடைய இளம் பருவத்தை பற்றி கேட்காமல் அவருடைய கால் நகராது. எப்படி சம்பாதித்தா, எப்படி செலவு செய்தா, இப்போ போன்ற 3 கேள்விக்கு பதில் சொல்லாம அடுத்த ஸ்டெப்பே போக முடியாதுங்கிறாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுல ஒன்றுதான் கைஃப அஃப்னா ஷபாபக, உன் இளமை காலத்தை எப்படி கழித்தாய்? உன்னுடைய இளமையிலே அல்லாஹ்வுக்கு நீ கட்டுப்பட்டு வாழ்ந்தாயா? உன்னுடைய இபாதத்துகள் என்ன? உன்னுடைய அமல்கள் என்ன? உன்னுடைய திலாவத்துகள் என்ன? தாய் தந்தைக்கு மதித்து நடந்தீர்கள் என்று அல்லாஹ் கிட்ட பதில் சொல்லித்தான் ஆகும். நீங்க 20 வயசு யாரா இருக்கீங்களா? 20 இயர்ஸ், 15 to 20 வயசு வரைக்கும் நீங்க அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். நன்மைகள் நிறைய இருக்கா, பாவங்கள் நிறைய இருக்கா? சொல்லுங்க. இந்த 5 வருஷத்துல சார் நான் இன்னும் கொஞ்சம் நல்லா வாழ்ந்திருக்கலாம், இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு நடந்திருக்கலாம், ஃபீல் வருதா இல்லையா? இன்னும் பெஸ்டா இருந்திருக்கலாம். அதுதான். அப்ப நீங்க அடுத்து 25ல கேட்டா இந்த வார்த்தை வரக்கூடாது. சார் 20 to 25 நான் இன்னும் நல்லா ஷைன் பண்ணிக்கிட்டேன், இன்னும் ஈமானுக்கு நெருக்கமா நான் மாறிக்கிட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லணும். இங்க நீங்க என்ன மறைச்சாலும், என்ன நீங்க அதாவது வெளிப்படுத்த மறந்தாலும், நாளை மறுமை நாளில் அல்லாஹ் என்ன செய்வான்? மற்ற குழந்தை பருவத்தை லைட்டா கெட்டு விட்டுருவான். அது மட்டும் இல்லாம முதுமை பருவத்தை கூட அல்லாஹ் அப்படி ஒரு போட்டு அனுப்பிடுவாங்களாம். ஆனா இளமை பருவத்தை பற்றி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அக்குவேராக ஆணிவராக கேட்பான். ஒவ்வொரு பக்கங்களாக, ஒவ்வொரு நாளாக, ஒவ்வொரு விஷயமாக அல்லாஹ் கேட்பான். அப்ப தனிமையில இந்த பாவத்தை செய்தாயே, நண்பரோடு சேர்ந்து இந்த அரட்டை அடித்தாயே, ரமலானிலே கூட வீண் விளையாட்டில் ஈடுபட்டாயே, உன்னுடைய நிலைப்பாடு என்ன? உனக்கு இப்படியான இளமை பருவத்தை வீணடித்து விட்டாயே என்று அல்லாஹ் அவர்களுக்கு அவன் அருளை விட்டு தூரமாக்கி விடுவான். யோசித்து பாருங்கள். அப்ப அந்த இளம் பருவம் என்பது உண்மையில எப்படியான ஒரு பருவம்? இங்க எல்லாருமே ஓரளவுக்கு இளமை பருவத்துடைய பிகினிங்ல இருக்கிறீங்க. இந்த வயசுல அதாவது ஒரு 8வது 9வது படிக்கிற பருவம் இளைஞருடைய துவக்க பருவங்களா? இந்த பருவத்திலே தான் உங்களுக்கு அந்த மார்க்கத்தினுடைய இறை நம்பிக்கைக்குரிய அந்த அருள், அந்த ஒளி இருக்க வேண்டும். மாணவர்களே, நாமெல்லாம் 8வது படிக்கும் போது தான் மதரசால படிச்சுட்டு இருக்கிற நேரம், உதாரணத்துக்கு சொல்றேன் சரிங்களா, நாளா ரோல் மாடல் கிடையாது, இருந்தாலும் அப்படி படிச்சுட்டு இருக்கும் போது தான் நம்முடைய ஆலிமை பார்த்து ஒரு ஆர்வம் வருது, ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது, அப்படி பயான்கள்லாம் உற்சாகமா கேட்கிறோம். அவர் தான் நம்ம கையை குடிச்சிட்டு போய் மதரசால சேர்த்து விட்டார். நீ ஆலிம் படி, நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். இன்னைக்கு அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ நமக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன கல்வி வச்சு மக்கள் சொல்லிட்டு இருக்கோம். அப்ப அந்த ஒரு மார்க்க பிடிமானம் ஏற்பட்ட வயது எது? அந்த இளமையினுடைய துவக்க பருவம். நான் 30 வயசுக்கு அப்புறம் குர்ஆன் ஓதவே இல்லையே, 35 ஆயிடுச்சு, 40 மேல சுகர் வந்துருச்சு, என்னால முடியலன்னா அப்படியே காலங்கள் ஓடி 20 வருஷம். இப்ப எனக்கு 40 சொன்னேன் இல்லையா, இந்த 20 திரும்பி பார்க்கிற 20 ஆண்டுகள் 20 to 40 எப்படி போச்சுன்னே தெரியல. கண் சிமிற்ற நேரத்தில் கடந்து விட்டது. என்னைக்காவது அப்படியே போட்டோ எடுத்து பார்த்தோம்னா, சார் நம்மளாடா இவ்வளவு அழகா இருக்கும், நம்மளா இவ்வளவு ஒரு பார்க்க ஒரு இளைஞருடைய பூரம் அப்படிதான் இருக்கிறோம். அது வேற, அப்படிதானே? ஆனா அந்த ஒரு 20 இயர்ஸ் பேக் போட்டோஸ் பார்க்கும்போது, கல்லூரிகளை படிக்கும் போது பசங்களோட நின்று எடுத்த போட்டோ, சார் நம்மளும் கொஞ்சம் அழகாத்தான் இருந்திருக்கிறோம் அப்படின்ற நினைப்பு வரும். ஏன் சொல்றேன்னா, சடார்னு மிக வேகமாக அந்த ஆண்டுகள் நம்மை விட்டு போய்விடும். அதான் நம்மள்ட்ட என்னதான் ஒரு 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 பாராட்டுகள் இருந்தாலும் நம்முடைய இளமையை பாராட்டும் போது அது பெரிய அலாதியாக இருக்கும். அப்படிதானே? இப்ப நீங்க 20 வயசு சொன்னீங்க, உங்களை பார்த்து தம்பி உங்களுக்கு எத்தனை பசங்க, கல்யாணம் எத்தனை வருஷம் ஆச்சுனா கோவம் வருமா வராதா? ஐயோ இடி உழுத மாதிரி ஆயிடும். சரியா? என்னன்னா 20 வயசு தான் ஆகுது, என்ன போய் கல்யாணம் ஆச்சுன்னு கேட்டாரு, அவ்வளவு நான் வயசான மாதிரியா இருக்கிறேன் அப்படின்னு. இப்ப எனக்கு என்ன பார்த்து, ஹஸ்ரத் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்டா, நாடா இது எனக்கு 2 பசங்க இருக்கிறாங்க, இவ்வளவு கல்யாணம் இவ்வளவு வருஷங்கள் ஆயிடுச்சு, நம்மளை பார்த்து இப்படி கேட்டாங்களே சார், நம்ம அவ்வளவு யூத்தா இருக்கோமோ, அவ்வளவு எங்கா இருக்கோமோ அப்படி மிதக்க ஆரம்பிப்பேன். அப்படிதானே? எல்லாருமே அந்த யூத்தை, அந்த இளமை விரும்புறோம், எல்லாருமே அதை ஆசைப்படுறோம். அந்த பருவத்தில் இப்ப நீங்க இருக்கீங்க. அப்ப அந்த பருவத்தை பாவத்திலேயோ தவறிலேயோ சொன்னாங்களே, ஷைத்தான் உங்களை கெடுக்கிற பருவம் அதுதான். உங்களுடைய இந்த வயசுல உங்களை கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிட்டா, நீங்க 40+ ஆனாலும் 50+ ஆனாலும் அல்லாஹ் நாடியவர்களை தவிர திருந்தவே மாட்டாங்க. ஒரு கெட்ட பழக்கம் இந்த வயசுல வந்துருச்சுன்னா
அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர அவர்கள் மரணம் வரை அந்த கெட்ட பழக்கத்திலே தான் இருப்பாங்க, அல்ல நாடியவர்களை தவிர. ஆனா இந்த வயசுல இன்னைக்கு நான் ஒரு சுன்னத்தை தொழுகிறேன், இன்னைக்கு நான் ஒரு திக்ரை ஓதுறேன்னா சொன்னேன் இல்லையா, அந்த 8வது 9வது வயசுல எனக்கு ஆன பழக்கம் தான் இன்னைக்கு ஃபாலோ பண்றேன். இன்னைக்கு எத்தனையோ பயான்கள் செஞ்சாலும் அந்த பயானை ஃபாலோ பண்றதுக்கு கொஞ்சம் சிரமப்படுறோம். அதை எடுத்து கண்டினியூ பண்றதுக்கு அப்படி ஒரு நாள் செய்யற, ஒரு நாள் மறந்துடும் வைங்க. ஆனா உங்க வயசுல நான் செய்ய ஆரம்பித்த ஒரு இபாதத் இன்று வரையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. அப்ப ஏன் அந்த வயசுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆர்வம், அந்த வயதுக்கு இருக்கக்கூடிய அல்லாஹ் தந்த மிகப்பெரிய அற்புதம். அந்த நிலையில் உங்களுடைய இளமை கழிய வேண்டும் சகோதரர்களே, மாணவர்களே. நாளை மறுமையினுடைய நாளில் உங்கள் எல்லோருக்குமே தெரியுமே, அரிசி நிழல் பெறக்கூடிய 7 சாரார்கள். எல்லாருக்கும் தெரியுமா? அது 7 பேர் யாரும் தெரியுமா? இளைஞர்கள் அல்லாதவங்க இங்க இருக்கிறீங்க, ஆனா மனதால் நீங்க இளைஞர்கள் தான். நம்ம அஸ்மத் பாயில உட்கார்ந்துருக்காரு பாருங்க, ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருக்காரு. வந்து அரிசி நிழல் பெறக்கூடிய 7 பேர் யாருக்கு தெரியும்? எவ்வளவு பயான்களை கேட்டிருப்போங்க. இளைஞர்கள்ட்ட கேட்டேன், நீங்க இளைஞர்கள் தான் மனசில் சொல்லுங்க. மார்க்கத்தை படிக்கணும், நம்ம சாதாரணமான கேள்வி சரிங்களா? அல்லாஹ்வையும் அதாவது நீதமான அரசன்ல இருந்து ஆரம்பிக்க 7 பேர் படிச்சுக்குங்க. அதுல முக்கியமான ஒருவர் யாரு தெரியுமா? ஷாபுன், ஒரு இளைஞன். நஷாஃபி இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வுடைய வணக்கத்திலேயே இளமையை கழிச்சவன். அல்லாஹ் வணங்குறதுக்குன்னே இளமையை கழிச்சவன். இன்னைக்கு பள்ளிவாசல்கள்ல ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி சேர்களை பார்த்துருக்கீங்களா? ரொம்ப ரேர். என்ன செய்வாங்க, அப்படியே ஒரு 50 பேர் தொழுற இடத்துல 2 பேர் கஷ்டப்பட்டு ரொம்ப வயசாலிங்க உட்கார்ந்து தொழுவாங்க, அது தரையில உட்கார்ந்து தொழுவாங்க. இன்னைக்கு பள்ளிவாசல் போனா 50 பேர் தொழுகிறாங்கன்னா அதுக்கு 50 பேர் உட்கார்ந்து தொழுகிறாங்க. என்ன ஏன் இது சொல்றேன்னா, நோய்கள் வயோதிகம் மிக வேகமாக நம்மை தொத்திக் கொள்கிறது. அப்ப உங்க இளமை பருவத்தை 15 to 20 வருஷத்தை இபாதத்திலேயே நீங்கள் கழிக்க வேண்டும், அல்லாஹ்வை வணங்குறதிலேயே உங்களுடைய வாழ்க்கை இருக்க வேண்டும். அப்படிதான் அன்றைய இளம் சஹாபாக்கள் வாழ்ந்தார்கள். உங்களுக்கு எல்லாம் தெரியுமா, இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் ஒரு கனவை காண்கிறாங்க. என்ன கனவு? 2 பேர் கூட்டிட்டு போய் நரகத்துல தள்ளுற மாதிரி ஒரு கனவு. இப்னு உமர் ரலியல்லாஹுக்கு 14-15 வயசு தான். எத்தனை வயசு? 14 to 15 வயசு. அந்த வயசுல நம்ம எல்லாம் ஃபஜ்ருக்கு வந்து தொழுகிறதுக்கே சிரமப்படுறோம். ஆனா அவர் என்ன செய்வானா, கரெக்டா தொழுதுவார், இபாதத்துகள் எல்லாமே மாஷா அல்லாஹ்னு இருக்கும். ஆனாலும் கூட அப்படி ஒரு கனவு. 2 பேர் கொண்டு போய் நரக மாதிரி ஒரு இடத்தை, கரர் மாதிரி ஒரு நெருப்பு கிணத்தை தள்ளுறாங்க. திடீர்னு பயந்து திடுக்கிட்டு எழும்பிடுறார். அடுத்த நாள் பெருமானார்ட்ட போய் சொல்றார், அல்லாஹ்வுடைய தூதரை இப்படி ஒரு கனவு கண்டேன். அந்த நேரம் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அந்த 2 பேர் மலக்குமார்கள் தான் உன் கனவிலே வந்திருக்கிறார்கள். இப்னு உமரே, நரகத்தில் உன்னை தள்ள அவர்கள் முனைந்திருக்கிறார்கள். கொண்டு போய் உன்னை நரகத்தில் தள்ள. யாருடைய மாணவர்? இப்னு உமர் ரலியல்லாஹு. யாருடைய மகன்ங்க? உமர் ரலியல்லாஹுடைய மகன். உமர் ரலியல்லாஹு எப்படிப்பட்ட ஈமானுக்கு சொந்தக்காரர், எந்த அளவுக்கு தன்னை தன் குடும்பத்தை மார்க்கத்தால் இஸ்லாத்தால் நெறிப்படுத்தியவர். அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹுடைய மகனானவர் என்ன செய்யறாங்க, இப்படி ஒரு கனவு கண்ட உடனே அவர் அதிர்ந்து விடுகிறார். பெருமானார் சொன்னாங்க, நீ மட்டும் கொஞ்சம் இரவு தொழுகையை பெர்ஃபெக்ட்டா தொழுது வந்திருந்தால் இப்படி ஒரு கனவே வந்திருக்காது. இரவு தொழுகை. இப்ப நம்மள எத்தனை பேர் ஃபஜ்ர்ல கேர்லெஸ்ஸா இருக்கிறோம்? ஒரு 50-60 வயசு ஆயிடுச்சுன்னா மாத்திரை போட்டிருப்பாங்க, ஒரு மாதிரி நோயாளியா இருப்பாங்க, ஃபஜ்ருக்கு எழும்புறதுக்கே கஷ்டம். ஆனா அவங்க தான் கூட எழுப்பி வந்துடுறாங்க, நம்மளால எழுப்பி வர முடியல. அப்ப இளம் பருவத்துக்கு என்ன நிலை இருக்குது? அல்லாஹ் பாதுகாக்கணும். உங்களை தனிப்பட்டு சொல்லல, பல இளைஞர்கள் தூங்கியே இளமையை கழிக்கலாம். தூக்கம் தான் மெயினா இருக்கு. சோம்பேறித்தனம் இருக்கா இல்லையா? இன்னைக்கு 7 மணி நேரம் 6 மணி நேரம் தூங்கினா போதுங்கிறான். ஆனா இவன் என்ன செய்யறான், ஏதோ கொஞ்சம் படிப்புல ஆர்வம் உள்ள பசங்க படிக்கிறாங்க, அதோட தூங்கிடுறாங்க. வேலைக்கு போனாலும் தூங்குறான். தூங்கியே அந்த இளமை கழிகிறதே. மீண்டும் அந்த நாட்கள் ஓய்வுக்கு ஏற்ற தூக்கம் தேவைதான். ஆனா அதுக்கு மீறி சோம்பேறித்தனமான தூக்கம் இருக்குது. நைட்டு தூங்குறான், ஃபஜ்ருக்கு அப்புறம் தூங்குறான், லோகர் தொழுதுட்டு தூங்குறான், ஈவினிங் நேரம் ஆக்டிவா அதுலயும் சோம்பேறித்தனமா உட்கார்ந்த இடத்திலேயே இருக்கிறான். இப்படிதான் இளமை நாம் கழிக்கிறோம். ஆனா அவங்களுடைய அந்த இளம் சஹாபாக்குடைய வாழ்க்கையை பார்த்தால் அல்லாஹ்வினுடைய அச்சத்துக்காக வணக்க வழிபாட்டிலேயே இளமை கழித்திருக்கிறார்கள். ஃபஜர் தொழுகை அல்ல, இரவு தொழுகைக்காக நீங்கள் ஆர்வப்படுங்கள் இப்னு உமரே. அது கடமையும் இல்லை, கட்டாயம் இல்லை. தொழுதால் மிகப்பெரிய பல நன்மை இருக்கிறது. அந்த ஒரு நிலையை சரிப்படுத்துங்க. ஆனா அல்லாஹ் உங்களுக்கு இந்த கனவுல ஒரு நலவை தான் தந்திருக்கிறான். இனிமேல் நீங்க நரகமே போக மாட்டீங்க. இப்னு உமரே 15 to 16 வயசுங்க, நீங்க நரகமே போக மாட்டீங்க. என்ன ஒண்ணு, அந்த கனவை அவர் பாடமாக எடுத்துக்கொண்டு அதற்கு பிறகு ஃபஜர் அல்ல இரவு தொழுகை தொழணுங்கிறதுக்காகவே பள்ளியில படுத்துக்குவாராம்.
பள்ளியில படித்தேன், அப்பதான் கொஞ்சம் இரவு தொழுகை கொஞ்சம் ஆர்வம் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் என்ற இளம் சஹாபாக்கள் வந்தார்கள். ஏன்? தன் இளமை காலத்தை அல்லாஹ்வை வணங்குவதிலேயே கழிக்கணுங்கிற அந்த பேர் ஆனந்தான். தோழர்களே, இளைஞர்களே, அது மட்டுமல்ல, ஈமானுக்கு ஈமானுடைய அர்ப்பணிப்பில் நம்முடைய இளைஞர்கள் இருக்க வேண்டும். அதுதான் மிக முக்கியமான ஒன்று. நீங்க சொன்ன மாதிரி இளைஞர்களே ரெண்டு வகை இருக்கிறாங்க. டீனேஜ், அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பிற்பகுதியான இளைஞர்கள். இந்த டீனேஜுக்கு என்ன சொல்லுவாங்க அரபியில? அல் ஃபதா. டீனேஜுக்கு அரபியில சொல்லக்கூடிய வார்த்தை அல் ஃபதா. குர்ஆனை மட்டும் புரட்டி பாருங்கள், அல்லாஹ் பல இடங்கள் அதை பற்றி பேசுகிறான். அதிலே ஆரம்ப கட்ட இளைஞர்களாக அல்லாஹ் சொல்வது யாரை தெரியுமா? குர்ஆனிலே ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு அல்ல. எந்த வரலாற்றை சொல்கிறான்? எந்த வரலாற்றை சொல்றாங்க? குகைவாசிகள். சூரா அல் கஹ்ஃப் எத்தனாவது அத்தியாயம்? 18வது அத்தியாயத்துடைய 13, 14வது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள். 18வது அத்தியாயத்துடைய 10, 13, 14 ஆகிய 3 ஆயத்துகளை படித்துக் கொள்ளுங்கள். நஹ்னு நகுஸ்ஸு அலைக நபஹும் பில் ஹக்கி. சத்தியமாக ஒரு வரலாற்று கதையை நாம் இங்கே சொல்லுகிறோம். இன்னஹும் ஃபித்யா. அந்த இளைஞர்கள், ஃபித்யா என்றால் டீனேஜ்னு சொல்ல வரேன். அதாவது ஆமனு பி ரப்பிஹிம், ஆமனு பி ரப்பிஹிம், தங்கள் ரப்பை ஈமான் கொண்டார்கள். வஸித்னாஹும் ஹுதா, நேர்வழி நாம் அதிகப்படுத்தினோம். வரபத்னா அலா குலூபிஹிம், உள்ளத்தை ஈமானால உறுதிப்படுத்தினோம். இது காமு ஃபகாலு ரப்புனா ரப்புஸ் ஸமாவாதி வல் அர்தி. அந்த அரசனிடமிருந்து தப்பித்து என்ன செய்யறாங்க? குகைக்குள்ளே நுழையும் போது அவங்க கேட்கறல, நது மின் தூனி இலாஹன், அல்லாஹ்வை தவிர யாரை நாங்கள் வணங்க மாட்டோம். லகத் குல்னா இதன் ஷததா. அந்த நேரத்தில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஈமானிய உறுதியத்தா. எந்த அளவுக்கு அவங்க கேட்கிறாங்க? எங்கள் ஈமான் நாங்கள் தடுமாற்றமே ஆயிடக்கூடாது. அடுத்த வசனம், இது அவள் ஃபித்யா, அந்த இளைஞர்கள் குகையிலே ஒதுங்கிய நேரம், இலல் கஹ்ஃபி ஃபகாலு ரப்புனா ஃபகாலு ரப்பனா ஆத்தினா மின் லதுன்க ரஹ்மா. யா அல்லாஹ், உன்னிடம் இருந்து சிறந்த அருளை எங்களுக்கு தருவாயாக. வஹய்யி லனா மின் அம்ரினா ரஷதா, உன்னிடமிருந்து நேரான வழியையும் எங்களுக்கு தருவாயாக. எங்களுடைய ஈமானை சீர் செய்து விட ரச்சகா என்று அவர்கள் கேட்டு கேட்டு அழுது ஒரு செய்தி அல்லாஹ் இங்க பதிவு செய்கிறான். அவங்கெல்லாம் டீனேஜ் குகைவாசிகள். குகைவாசிகள் எத்தனை பேரு? ஏன் அல்லாஹ் இவ்வளவு வரலாறு குர்ஆன்ல பேசுறான்? 3இல் ஒரு பகுதி அல்லாஹ் வரலாறு குர்ஆன்ல பேசுறான். அந்த வரலாற்றிலேயே அஜபா, ஆச்சரியப்படக்கூடிய வரலாறு. அந்த இளைஞர்கள் எத்தனை பேருங்க? எத்தனை பேர் இருந்தாங்க? இது பயான் இல்லை, சரிங்களா? தர்பியா கிளாஸ். பல பேர் கையில நோட்ஸே இல்லை. 4 விஷயத்தை நம்ம கேட்கறத விட, கேட்கறது எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியம் 4 விஷயத்தை படிக்கணும், படிச்சு பார்க்கணும். சொல்ற ஆயத்தெல்லாம் வீட்டில் போய் நீங்க புரட்டி பார்க்கணும். அந்த ஆயத்தை சொன்னாரு என்ன இருக்கு இந்த ஆயத்துக்கும் அப்படி படிச்சு பார்க்கும்போது, ஆஹா, பயான்ல கேட்டதோட நீங்க சம்பந்தப்படும் போது இன்னும் உள்ளத்துல ஆழமா இடி மாதிரி வந்து அந்த செய்திகள் இறங்கும். அதனால எப்பவுமே சில வசன எண்களை ஏன் நம்ம அழுத்தி திரும்ப திரும்ப சொல்றோம்னா, நீங்க போய் எடுத்து படிச்சு பார்க்கணும். டெய்லி குரான் படிக்கிற ஹேபிட் யார்கிட்ட இருக்கு? டெய்லி கம்பல்சரி குரான் ஓதிடுவேன் மாஷா அல்லாஹ் அப்படின்னு யார் இருக்கா? கை தூக்க. இது நமக்குள்ள தான், தர்பியா தான், மாணவர்கள் தர்பியா, பிரச்சனை கிடையாது. நம்ம இஹ்லாஸ் பறி போயிருங்கிறதா கிடையாது. ஒரு 10 பேர் கை தூக்குறீங்க. அப்ப குரான் ஓதாத, குரானுடைய நிலையில் வாழாத ஒரு மனிதனாக நான் இருந்தால் எப்படி அந்த இளமை சிறந்த இளமையா இருக்கும்? அது அர்த்தத்தோட ஓதுறவங்க அரபியில ஓதுறீங்களா, மீனிங் ஓதுறவங்க தெரியாது. அப்ப இந்த நொடி, இந்த தர்பியால இருந்து உங்க லைஃப் மாறணும். அதுக்கு தான் இந்த குறிப்பா இளைஞருடைய நிகழ்ச்சிங்க ஏற்பாடு செஞ்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில் இந்த ஆயத்தை எடுத்து படிச்சு பார்க்கிறோம். 3ல இருந்து ஒரு 7 இளைஞர்கள் இருக்கலாம் குகைவாசிகள், சரியா? 3 to 7, 4 இருக்கலாம், 5 இருக்கலாம், 6 இருக்கலாம், 7 இருக்கலாம். அப்ப அதுல ஒரு இளைஞன் என்ன செய்யறாரு? மக்கள் எல்லாம் ஒரு தீவிர நேரம், எல்லாம் விபச்சாரம், ஆபாசம், எல்லா ஹராமையும் செய்யற நேரம். அவர் அப்படியே மரத்துடைய நிலையில ஒதுங்குறார். ஒரு இளைஞன், டீனேஜ் இளைஞன். இந்த கவலை உங்களுக்கு இருக்கா? இந்த சமூகம் ஷிர்கில் இருக்கிறார்கள், ஆபாசத்தில் இருக்கிறார்கள், அதாவது மானக்கேடான பாவங்களை எல்லாம் கையிலையும் போனிலையும் ஆபாசத்தில் ஈடுபடக்கூடிய கேவலமான ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்ப இந்த சமூகம் ஏன் இப்படி வழிகட்டு போறாங்க, ஏன் இவ்வளவு பாவத்தில் கடக்கிறாங்க என்கிற அந்த கவலையும் கண்ணீரும் இளைஞர்களே உங்கள் உள்ளத்தில் இருக்க வேண்டும். அப்படி அந்த இளைஞன் ஒருவர் அப்படியே மரத்துக்கு கீழே வந்து உட்கார்றார். ஏன் இவ்வளவு மக்கள் இவ்வளவு பாவத்தில் இருக்கிறாங்க, ஏன் இவ்வளவு அழிவுல இருக்கிறாங்க, இவங்க திருந்த மாட்டாங்களான்னு அப்படியே ஏங்கிட்டு இருக்கும்போது கண்ணை தொடச்சிட்டு பார்த்தா மரத்துக்கு இன்னும் 3 பேர் உட்கார்ந்துருக்காங்க, இன்னும் 2 பேர், அந்த எத்தனை பேர் அவ்வளவு பேர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படி எல்லாருமே கவலைப்பட்டதின் விளைவுதான் அந்த நேர மக்களுக்கு இந்த இஸ்லாத்தை எடுத்து வைக்கிறாங்க. அரசன் எதிர்க்கிறான். குகையிலே போய் தஞ்சம் போது 300 ஆண்டுகளுக்கு மேல் உறங்கினார்கள். அப்ப அவங்க இளைஞர்கள் அல்லாஹ்வால் முக்கியமாக அந்த ஈமானுக்கு சொந்தக்காரர்கள் என்கிற அல்லாஹ் அந்த பாடமாகவே சொல்லி தருகிறான்.
அப்படிப்பட்ட இளம் வாலிப வயசிலே அல்லாஹ் அந்த ஈமானிய உறுதியை தந்தானே, அந்த ஈமானிய உறுதி இளம் பருவத்தில் இருக்கிற உங்களுக்கு இன்னும் ஆழமாக, இன்னும் அழுத்தமாக இறைவனுடைய இறை தூதருடைய வாழ்க்கையை அறிந்தவர்களாக நாம இருக்கணுமா இல்லையா என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் அப்படின்னா என்னது? 9வது அத்தியாயத்துடைய 100வது வசனம். 9வது அத்தியாயம் 100வது வசனம். அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன் உலாயிக ஹுமுல் முகர்ரபூன். அந்த ஆரம்ப கட்ட தோழர்கள் மார்க்கத்தை ஏற்றார்களே, அதிலே பாருங்க, உஸ்மான் ரலியல்லாஹு 20, அலி ரலியல்லாஹுடைய வயது 9 10 இருக்கும். அதே மாதிரி உமர் ரலியல்லாஹுக்கு 26, சுஹைப் ரலியல்லாஹுக்கு 19. அது மட்டுமல்ல, அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் அவருக்கு தான் கொஞ்சம் வயசு கூட, அவங்க பிலாலுக்கெல்லாம் 30 வயது. ஆனால் அம்மார், முஸ்அப், அர்கம், சாத் இப்னு ஸைத் போன்ற பலருக்கெல்லாம் டீனேஜ் தான், அண்டர் 20ங்கறாங்க. இதுல அர்கம் ரலியல்லாஹு மட்டும் 21 வயசு இஸ்லாத்தை ஏற்கும்போது, அதற்கு கீழே அம்மார், முஸ்அப், சாத் இப்னு ஸைத் போன்ற பலருமே 20க்கும் கீழே இருக்கும்போது தான் அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக எத்தனை வழிகளையும் சிரமங்களையும் அவங்க தாங்கினாங்க என்பதை நீங்கள் கொஞ்சம் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. அப்படிப்பட்ட இளம் பருவத்திலே இந்த மார்க்கத்தை ஏற்றதற்காக எத்தனை சிரமங்களை சந்தித்தார்கள். இதில் சுஹைப் ரூமி ரலியல்லாஹ் எப்படிப்பட்ட இளம் சஹாபி, நலம் பெற்ற இளம் சஹாபாக்களிலேயே அல்லாஹ் ஒரு சஹாபியை பற்றி குர்ஆனிலே சிலாஹிக்கிறான் என்றால் இந்த சஹாபியை சொல்லலாம். சுஹைப் ரூமி ரலியல்லாஹு வரலாறு கேள்விப்பட்டிருக்கீங்களா? என்ன தியாகம் செஞ்சார் அவர்? சொல்லுங்க, பின்னாடி உள்ளவங்க சொல்லுங்க. இப்போ இளமை பருவம்னா என்னன்னு ஒரு அளவு சொல்லிட்டேனா, அது எவ்வளவு முக்கியத்துவங்கிறத இப்போ ஃபீல் பண்றீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அப்ப அந்த இளமை பருவத்தில் தான் நான் சில லிஸ்டுகள், சஹாபாக்கள் லிஸ்டுகளை கொடுத்தேன். அவங்க எல்லாம் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இப்ப இஸ்லாத்தை ஏற்றதற்காக எப்படியான அர்ப்பணிப்பையும் எப்படியான தியாகத்தை அவங்க செஞ்சாங்க என்பதையெல்லாம் நாம பார்த்தோம். அப்ப அந்த அடிப்படையில் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரோம் நாட்டினுடைய அரசனுக்கே மகன், ராஜா, ரோம் நாட்டினுடைய அரசனுக்கு அந்த பிள்ளையாக பிறந்த ஒருவன் எப்படி இருப்பார்? ராஜாவை போல வாழ்கிறான். ரோம் நாட்டிலே போர் நடக்கிறது. அந்த நேரம் அந்த ரோம் நாட்டுடைய அரசன் கொல்லப்படுறார். சுஹைபுடைய வாப்பா கொல்லப்பட்டுறாங்க. அப்ப சுஹைப் ரூமி ரலியல்லாஹுவையும் அவங்க அம்மாவையும் அடிமையா பிடிச்சு, கைதியா பிடிச்சு மக்கால பஜார்ல அடிமை சந்தையில வித்துடுறாங்க. அங்க இருந்த சுஹைப் ரலியல்லாஹு ஒருத்தர் வாங்குறாங்க. அவங்க மனைவியை பெண் அடிமை வாங்கிட்டு போயிடுறாங்க. இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு வாங்கின எஜமானர் ரொம்ப நல்லவர், ரொம்ப சிறந்த குணம் உள்ளவர். அவருக்கு பிள்ளை இல்லைங்கிறதுனால சுஹைப் ரலியல்லாஹை பிள்ளையை போல வளர்க்கிறார். அப்படியே வளர்ந்து வரக்கூடிய நேரம் அம்பு எறியக்கூடிய வித்தை எல்லாம் சுஹைப் ரலியல்லாஹு கற்றுக்கொள்கிறார். அப்படியான ஒரு நேரம் அந்த நேரம். அப்ப எந்த அளவுக்குன்னா மக்காலே இவர் நல்ல சம்பாதிக்கிறார். எஜமானுடைய சொத்து இவருக்கு வருது. பார்த்தா மக்காலேயே டாப் 10ல ஒரு பெரிய சொத்துக்காரா இவர் மாறுறார். யாரு? சுஹைப் ரூமி ரலியல்லாஹு. இன்னைக்கு இளைஞர்களே, அல்லாஹுக்காக அமர்ந்து மார்க்கத்தை படிக்கவோ குர்ஆனை ஓதவோ தாய் தந்தையை மதிக்கவோ எல்லாம் நமக்கு நேரமே இல்லை. ஆனால் இவரை பாருங்க, அல்லாஹ்வுடைய கட்டளை, நீங்க மக்கால இருந்து மதீனாக்கு போகணும், மக்கால இருந்து மதீனாக்கு ஹிஜ்ரத் பண்ணி போகணும். ஹிஜ்ரத் என்றால் சாதாரணமானதா? எவ்வளவு வலிமிக்க பயணம் அது, எவ்வளவு சிரமமான நேரம் அது. அந்த நேரத்தை என்ன செய்யறாரு? அல்லாஹ் என்னை நேசிக்கணும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தோட என்னுடைய இளவை காலங்கள் கழியணுங்கிறதுக்காக என்ன செய்யறார்? மக்கால இருந்து மதீனாக்கு பயணப்படுறார் சுஹைப் ரூமி ரலியல்லாஹு. அந்த நேரம் பாருங்க, நடுவுல எதிரிகள் அவரை சிறைபிடிச்சிட்டாங்க. நீங்க மதீனாக்கு போக கூடாது சுஹைப், மதீனாக்கு போக உங்களுக்கு வாய்ப்பே இல்லை, அப்படியே கட்டி வச்சுட்டாங்க. தினசரி அழுகிறார் சுஹைப் ரலியல்லாஹு. என்னோடு வந்த மக்கள் எல்லாம் பயணப்பட்டுட்டாங்களே, என்னை ஏன் கட்டி வச்சிருக்கிறீங்க, பாவிகளை என்னை விடுங்கன்னு அழுகிறார். கடைசி ஒரு 3 நாள் கழித்து அவர் கேட்கிறார், சுஹைப், என்ன செய்தால் என்னை மதீனாவுக்கு அனுப்புவீங்க? நம்ம எல்லாம் இன்னைக்கு இளைஞர்கள் என்று சொல்கிறோம், ஆனால் மார்க்கத்தை படிக்கவோ குர்ஆன் சுன்னாவின்படி வாழவோ அல்லது பள்ளியில நேரங்களை செலவிட நமக்கெல்லாம் நேரம் இல்லை. நாங்கெல்லாம் யூத், வயசானவங்க பள்ளியில கிடக்கட்டும், இப்படிதான் பேசுவார்கள். ஆனா இவரை பாருங்கள், எதிரிகள் கேட்கிறார்கள் சுஹைப் ரலியல்லாஹுவை பார்த்து, மக்கால சம்பாதிச்சதை நீங்க எடுத்துட்டு போய் உங்க சொந்தங்களுக்கெல்லாம் உங்க தோழர்கள்லாம் கொடுப்பீங்க, நாங்க பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? நீங்க மதீனாக்கு போகணும்னா மக்கால சம்பாதிச்ச 1 ரூபாய் கூட எடுத்துட்டு போக கூடாது, இங்கேயே விட்டுட்டு போங்க அப்படிங்கிறாங்க. அந்த நேரத்தில் சுப்ஹானல்லாஹ், ஒரு செகண்ட் கூட அந்த இளைஞர் சுஹைப் ரலியல்லாஹு யோசிக்கவே இல்லை. வகுல் ஹாதிஹி சதகா, இந்த அனைத்தையுமே அல்லாஹ்வுக்காக நான் விட்டு விட்டேன், 1 ரூபாய் எனக்கு வேணாம். அந்த இளம் பருவத்தில் அந்த ஈமானிய அடிப்படை அல்லாஹ் அங்கே தருகிறான்.
உங்களுக்கு எல்லாம் தெரியும், வரலாற்றை படித்த மக்கள் தான் நீங்க. மக்கால இருந்து ரசூலுல்லாஹ் எப்ப வருவாங்கன்னு மதீனா அன்சாரில் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. மதீனாவுடைய எல்லையில வந்து பெருமானார் மதீனாவுக்கு வந்த பிறகு அவ்வப்போது மதீனாவுடைய எல்லையில வந்து வெயிட் பண்ணுவாங்க, காத்திருப்பார்கள். யாருக்காக? ஒரு மனிதனுக்காக, லாபகரமான ஒரு வியாபாரம் செய்த ஒரு நல்ல இளைஞனுக்காக பெருமானார் காத்திருந்தார்கள். அப்படி புழுதி பறக்க மதீனாவுடைய எல்லைக்குள் நுழைகிறார் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள். பெருமானார் அந்த நேரம் அந்த எல்லையில காத்து கிடக்கிறார்கள். அந்த மனுஷனை, அந்த சிறுவரை, அந்த இளைஞனை வரவேற்கிறோம் என்பதற்காக. அப்படி ஒரு நாள் அவருடைய முகத்தை பார்த்து அண்ணல பெருமானார் அகிலத்தின் அருட்கொடை சிரித்த முகத்தோடு ஓடுகிறார்கள். ஓடி அவருடைய புழுதியெல்லாம் தட்டிவிட்டு அவரை நெஞ்சோடு அணைத்துக் கொள்கிறார்கள். சொன்னார்கள், ரபிகள் பைஉ யா சுஹைப், ரபிகள் பைஉ யா சுஹைப், சுஹைபே லாபகரமான வியாபாரம் செய்து விட்டாய். இப்போதான் வராரு, ரசூலுல்லாஹ்வை சந்திச்சிருக்கிறார். என்ன ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நம்ம என்ன செஞ்சோம், என்ன வியாபாரம் பண்ணோம், ரசூலுல்லாஹ் என்ன லாபங்கிறாங்க தெரியல. என்ன ஒண்ணு பெருமானார் விவரிக்கிறார்கள். சுஹைபே, மக்கால இருந்து மதீனாவுக்கு வரணுங்கிறதுக்காக எதிரிகள் சிறைப்பிடிக்கப்பட்டது ரசூலுல்லாஹ்க்கு தெரியாது, அல்லாஹ் வஹியாக அறிவித்து தந்துட்டான். இப்படி ஒருவர் சிறைப்பிடிக்கப்பட்டார். அவரிடத்தில் பேரம் பேசினார்கள். அவர் அனைத்தையும் அந்த மக்காவில் சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாயும் விட்டு விட்டார். எனவே அவரை நான் நேசித்து விட்டேன் என்று சொல்லுங்கன்னு ரசூலுல்லாஹ்வுக்கு அல்லாஹ் வஹியை இறக்கிட்டான்னா அந்த இளைஞனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? இந்த சபையில் நாம் எல்லாரும் இங்க உட்கார்ந்து இருக்கிறோம்ல, உங்க ஒவ்வொருவருடைய பெயரையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அரிசில வைத்து சலாஹிக்கிறார். ஏன் தெரியுமா? இறை இல்லத்திலே என்னுடைய இளம் அடியாள் என்னை நினைவு கூற அமர்ந்திருக்கிறான் என்கிற பெயர் ஆனந்தத்தில் அல்லாஹ் மகிழ்ச்சி அடைந்திருக்கிறான். என் பெயரை, உங்கள் பெயரை சொல்லி சொல்லி. அப்படி அல்லாஹ் இந்த சுஹைப் ரலியல்லாஹு பற்றி சொன்ன உடனே அவரை தேம்பி தேம்பி அழுகிறார். ஒரு இளைஞனுக்குரிய கவலை பாருங்கள். அல்லாஹ்வே, யா அல்லாஹ், நீ கொடுத்த செல்வம் தானே யா அல்லாஹ், மதீனாவுக்கு ஹிஜ்ரத்தை செய்தால் தானே உண்மையான மூமினாக நீ அங்கீகரிப்பதாக சொன்னாய். எனவே அந்த ஆசை, அந்த எண்ணத்தை யா அல்லாஹ் எனக்கு தந்தாயே, உனக்கே எல்லா புகழும் என்று சொல்லி முடியல. அதற்குள்ள அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி விட்டான். ஒரு இளைஞரை பாராட்டி ஒரு வசனம். இந்த தர்பியால இவ்வளவு பேர் வந்திருக்கீங்க, மாஷா அல்லாஹ். நல்ல பதில் சொன்ன ஒரு 2 பேருக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறாங்கன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? எப்படி இருக்கும்? சந்தோஷம் தானே, ஒரு ஹாப்பி தானே. அது ஒன்றும் அதுக்கு கிடைச்சதுனால பெரிய ஒரு இது கிடையாது. இருந்தாலும் சின்னதாக ஒரு 500 ரூபாய் பரிசு கொடுக்குறாங்க, ஒரு 200 ரூபாய் டப்பா கொடுக்குறாங்க, அது முக்கியமல்ல. ஒரு சபையில் கௌரவிக்கப்பட்டோம். அப்படி இந்த இளைஞனை பாராட்டி, இன்றைக்கு அல்ல இளைஞர்களே, மறுமை நாள் வரை இந்த ஆயத்தை படிக்கும் போதெல்லாம் நம்முடைய கண்கள் கண்ணீரால் மிதக்கும். நீங்கள் எப்போது உங்கள் உள்ளத்திலே ஞாபகம் வைக்க வேண்டிய வசனம், உங்கள் உள்ளம் பலகீனம் அடையும் போதெல்லாம், ஷைத்தான் விளையாட்டை காட்டும் போதெல்லாம், பள்ளிக்கு தொலை போகாம உங்கள் சோம்பேறித்தனம் உங்களை தடுக்கும் போதெல்லாம், தாய் தந்தையை மதிக்காத என்று ஷைத்தான் நம்மை சீர்குலைக்கும் போதெல்லாம், அல்லாஹ்வுடைய நேசம் எல்லாம் பிறகு பார்க்கலாம், இளமையில ஆட்டங்களும் பாட்டங்களும் தான் வேண்டும், இளமையிலே பாவங்களிலேயே மூழ்கி கிடப்போம், 40க்கு மேலே திருந்தி வாழ்வோம் என்றெல்லாம் ஷைத்தான் நம்மிடத்தில் ஊசலாட்டத்தையும் பாவத்தையும் ஏற்படுத்தும் போதெல்லாம் இந்த ஆயத்து வரணும். 2:207 வசனம். மற்ற ஆயத்தை மனசுல வச்சுங்கள். இந்த ஒரே ஒரு ஆயத்தை உங்கள் உள்ளத்திலே வையுங்கள். இந்த வசனம் யாருக்காக இறக்கப்பட்டது? சுஹைபுக்காக இறக்கப்பட்டது. பெருமானார் மௌனமாக இருக்கிறார்கள், அப்படியே தலையை உயர்த்துகிறார்கள். பெருமானாருடைய முகத்திலே தாரத்தாரையாக கண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கிறது. சுஹைபே, சுஹைபே, சந்தோஷப்பட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்காக அல்லாஹ் ஒரு ஆயத்தை இறக்கி விட்டான். 2வது அத்தியாயம் 207வது வசனம். மினன் நாஸ், மக்களில் சிலர்கள் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு புத்திகா அமரலாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்திக்காக தங்களையே விட்டு விடுவார்கள். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக. இளைஞர்களே, உங்களுடைய அன்றாட வாழ்க்கை என்ன கொஞ்சம் யோசித்து பாருங்க. அல்லாஹ்வுடைய திருப்தி, அதான் ரிலா, திருப்பொருத்தம். அல்லாஹ்வுடைய ரிலா, ரஹ்மத்துங்கிறது வேற, எல்லாருக்கும் அல்லாஹ் கொடுப்பான், நாடிய மக்களுக்கு அதிகமாகவும் கொடுப்பான். ஆனா ரிலா, அல்லாஹ்வை பார்ப்பதற்குரிய கீ, கேட்டே அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் தான். அப்படி அல்லாஹ் இந்த ஆயத்திலே பேசும்போது, மினன் நாஸ், மக்கள் சிலர் இருக்கிறார்கள், மை யஷ்ரி நஃப்ஸஹு புத்திகா அமரலாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக தங்களையே வாழ்க்கையில் அல்லாஹ்வுக்கு நேசத்தோட வாழ்வாங்க. வல்லாஹு ரഊஃபும் பில் இபாத், அப்படிப்பட்ட அந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான். அப்படிப்பட்ட அந்த அடியானை அல்லாஹ் நேசித்து விட்டான். சுப்ஹானல்லாஹ். அப்ப இந்த வசனத்தை அல்லாஹ் என்ன இந்த ஆயத்துல புரியுது? அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக தன்னையே ஒப்படைத்த இந்த நபரை அல்லாஹ்வும் புரிந்து கொண்டான். இந்த ஆயத்து எனக்காக இறக்கப்பட்டதா அல்லாஹ்வுடைய ரசூலே என்று சுஹைப் ரூமி ரலியல்லாஹு தேம்பி தேம்பி அழுத ஒரு இளைஞர். லாபகரமா அவர் செஞ்ச அர்ப்பணிப்பு அல்லாஹ்வுடைய ரசூல் கிட்ட அல்லாஹ் ஷேர் பண்றானா எவ்வளவு அல்லாஹ் ஹாப்பியா இருப்பான், எவ்வளவு பிரமிப்படைந்திருப்பான்.
அதனால தான் நலம் பெற்றவென்றால் அல்லாஹ்வுடைய நேசம் பெற்ற இளைய சஹாபாக்கள் என்கிற தலைப்பு தான் போட்டிருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இளைஞர்களாக அன்னைக்கு அவங்க வாழ்ந்தாங்க. அல்லாஹ்வுடைய நேசத்தோட இந்த ஆயத்து கியாமத் நாள் மனுஷனே கடைசியானவன் இந்த ஆயத்தை படித்தாலும் அந்த ஆயத்துக்கு பாராட்டு சொந்தக்காரன் யார்? இந்த சுஹைப் ரூமி ரலியல்லாஹு ஒரு இளைஞர் இஸ்லாத்தை ஏற்கும் போது ஆக குறைந்த வயது தான். யோசித்து பாருங்கள் தோழர்களே. அப்ப இந்த வாழ்க்கையில நம்ம இளமையாக இருக்கும்போது எப்படிப்பட்ட ஒரு நேசத்தை நாம் பெற வேண்டும். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், சொன்னோம் அலி ரலியல்லாஹு ஒரு 9-10 வயதிலே தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அலி ரலியல்லாஹுவை பொறுத்தவரையில பெருமானார் எப்போதுமே நேசித்த ஒரு சஹாபி. பெருமானார் ஒரு சிலரை பார்த்து தான் வல்லாஹி இன்னி லா உஹிப்புக், அல்லாஹ்வே நானே உன்னை நான் நேசிக்கிறேன்னு சொன்னாங்க. ஒரு நாள் அப்படியே குளிர் நேரம் பள்ளியிலிருந்து வராங்க, அவங்க மகள் பாத்திமா வராங்க, போர்வையில போர்த்தி கொள்கிறார்கள். அது பக்கம் பேர குழந்தை வராங்க, போர்த்தி கொள்றாங்க. அலி ரலியல்லாஹு வராங்க, போர்த்தி கொள்றாங்க. யா அல்லாஹ், இது என்னுடைய குடும்பம், என் ஈர கொலைகள் இவர்கள் எல்லாம், இவர்களை நேசிப்பாயாக என்று சொன்ன அந்த குடும்பத்தினுடைய அங்கம்தான் அலி ரலியல்லாஹு அவர்கள். இந்த உலகத்துல இந்த பக்கம் உங்களுக்கு காசு பணம் பதவி நகை மூட்டை எல்லாம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு ஃபுல்லா. இந்த பக்கம் அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனிதன் அப்படிங்கிற பட்டை இருக்கு. ரெண்டுல எதை சூஸ் பண்ணுவீங்க? முதல்ல அந்த சின்ன பையன் தான் கை தூக்கணும். அல்ஹம்துலில்லாஹ், நீங்க ரெண்டையும் சூஸ் பண்ணிக்கலாம். அப்போ யோசிக்காம எங்களுக்கு அல்லாஹ் ரசூலுடைய நேசம், அந்த நேசம் தான் நாளைய சோனத்துக்கான இடம் என்பதை நாம் புரிந்து கொள்றோம். அப்படி உலகத்தில் வாழும் போதே அந்த பட்டத்தை பெற்றுக் கொண்டார் அலி ரலியல்லாஹு. சின்ன வயசுலேயே அண்ணன் பெருமானாரோடு இருக்கும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வாழ்கிறார்கள். அவங்க வாப்பா அபூ தாலிபுக்கு கொஞ்ச நாள் பண கஷ்டம், கடுமையான பண கஷ்டத்துல 9-10 வயசு ரசூல்லா டேக் ஓவர் பண்ணிட்டாங்க. அலி ரலியல்லாஹு எடுத்துக்கொண்டாங்க, நான் வளர்க்கிறேன்னு. அப்பவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்க பிடிமானத்திலே இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட அலி ரலியல்லாஹு பெருமானார் சொன்ன எல்லா கட்டளையும் பேரி இளம் பருவத்திலே வாழ்ந்தார்கள். ஒரு நேரம் ஹைபருடைய போர்க்களம், போர் நாளைக்கு நடக்குது என்றால் அதற்கு முந்தைய இரவு பெருமாள் இந்த மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஒரு அறிவிப்பை செய்தார்கள். நாளை அல்லாஹும் ரசூலும் நேசிக்கிற ஒரு மனிதன் கையில் போருடைய கொடி கொடுப்பேன். அந்த சபையில் அபூபக்கர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு இருக்கிறாங்க, பல சஹாபாக்கள் இருக்கிறார்கள். அப்படியான பல சஹாபாக்களுக்கு மத்தியிலே எல்லாருக்கும் உள்ள இரவு யாரும் உறங்கவில்லை. எனக்கு அந்த போருடைய கொடி கிடைக்குமா 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 என்று எல்லாரும் கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? நம்ம தளபதி, நம்ம தான் வீரனுங்கிற பெயர் பட்டதுக்கா? இல்ல. ரசூல்லா என்ன சொன்னாங்க? அல்லாஹ் ரசூல் நேசிக்கிற மனுஷன் நாங்க, அந்த நபரை நான் இருக்கிறேன் என்று அபூபக்கர் ரலியல்லாஹு ஏங்கி நிற்கிறார், உமர் ரலியல்லாஹு ஏங்கி நிற்கிறாங்க. இரவெல்லாம் யாரும் உறங்கவில்லை. அடுத்த நாள் காலை விடுகிறது. இளைஞர்களே, பெரியோர்களே, பெருமானார் அழைத்த ஐன அலி, என் சகோதரன் அலி எங்கே? யா ரசூலல்லாஹ், அவர் கண்வலியால் துடித்துக் கொண்டு இருக்கிறார், அப்படியே ஓய்வெடுக்க அவள் வர முடியாது யா ரசூலல்லாஹ், அவரை அழைச்சிட்டு வாங்கன்னு கூட்டிட்டு வர வைக்கிறாங்க. அப்படியே கண்வலியில அப்படியே வெதும்பி போய் நிற்கிறார் அலி ரலியல்லாஹு அவர்கள். தன் உமிழ்நீரை எடுத்து பெருமானார் அலி ரலியல்லாஹு அவருடைய கண்ணிலே தடவி விட்டு அப்படியே தோளோடு தோளாக அணைத்துக் கொண்டு, அலியே இந்தாங்கள் போருடைய கொடி, இந்தார்கள் பிடிங்க. என்ன ஒண்ணு? அல்லாஹும் ரசூலும் நேசிக்கிற மனிதன் நீங்கள் தான் சொன்ன நேரம் அந்த கண் வலியிலையும் துடியாய் துடித்து அழுகிறார் அலி ரலியல்லாஹு அவர்கள். கண்ணே திறக்க முடியாத அந்த நேரத்திலே கூட அந்த சபையிலேயே இவ்வளவு மக்கள், மூத்தவர்கள் பெரியோர்கள் எல்லாரும் இருக்கிற நேரம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கு அல்லாஹ்வும் ரசூலும் நேசிக்கிற மனிதன் என்கிற பட்டத்தை இந்த மண்ணிலேயே இந்த உலகத்தில் வாழும்போது அல்லாஹ் தந்தானே. இறைவா, இந்த உலகத்தில் நான் சந்தோஷப்பட்ட நேரங்களிலேயே இதுதான் முதன்மையான நேரம். இதைவிட என் வாழ்க்கையில் என்ன சொத்துக்கள் வேண்டும்? அவர் ரொம்ப ரொம்ப ஏழை. அவர் அதான் நிலங்களுக்கு நீர் பாய்த்து விவசாயம் செய்து வாழ்வார். அவங்க மனைவியரா பாத்திமா ரலியல்லாஹு கூட போய் ஹெல்ப் பண்ணுவாங்க. கையெல்லாம் காய்ச்சி போயிடும், உடம்பெல்லாம் மூட்டைகளை தூக்கி அப்படியே தழும்புகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனிதனுக்கு உலகத்திலே பணம் இல்லாமல் இருக்கலாம், இன்னவர ஆடம்பரங்கள் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் பலர்கள் அல்லாஹ் நாளை மறுமையிலே உயர்த்துவான். இளைஞர்களே, அந்த இளம் பருவத்திலே வாழ்ந்த ஒரு மார்க்க பிடிமானத்தோடு இருந்தவர் தான் அலி ரலியல்லாஹு அவர்கள். எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள், எந்த அளவுக்கு ஈமானோடு தன்னை அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக நடந்திருக்கிறாங்க என்பதை நீங்கள் படிக்க வேண்டுமா இல்லையா? அது மட்டுமல்ல, இளம் பருவத்திலே மிக முக்கியமான ஒரு செய்தியாக நீங்கள் படிக்க வேண்டும் என்றால், இன்னைக்கு அதிகமான இளைஞர்களுடைய நிலைப்பாடு என்ன? இபாதத்துகள் அக்கறையே கிடையாது. முன்னாடியே சொன்னதை போல ஷாபுன் நஷா ஃபி இபாதத்தி ரப்பிஹி, அல்லாஹ்வை வணங்குவதிலேயே தன் இளமை காலங்களை அவன் கழிக்க வேண்டும். உங்களுடைய இபாதத்துகள் என்ன? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பெர்ஃபெக்ட்டா 5 வேளை ஜமாத்தோடு பள்ளியில முன்பின் சுன்னத்தோடு தொழுகிறோமா? அண்ணன் பெருமானாருடைய கல்வி சபையில் எப்போதும், நல்லா கேளுங்க, எப்போதுமே 20 இளைஞர்கள் உட்கார்ந்துட்டே இருப்பாங்க. எப்போதுமே கல்வியை படிப்பார்கள். ரசூலுல்லாஹ் படிச்சு முடிச்ச உடனே கிளம்புங்க, வீட்டுக்கு போங்க, போய் உங்க பிள்ளைகளுக்கு குடும்பத்தார்களுக்கு சொல்லுங்கன்னு வாங்க.
உங்களுடைய தாய் தந்தைக்கு சொல்லுங்கன்னு வாங்கலாம். அப்படி கல்வி பயணத்திலேயே இருப்பார்கள். குர்ஆன் எத்தனை பேர் ஓதுறீங்கன்னு கேட்டா யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம், சிலர்கள் தானே கையை உயர்த்துகிறோம். ஆனா எத்தனை பேர் சரளமா குர்ஆனை ஓத தெரியும்? ஆனா இன்னைக்கு எத்தனை இளைஞர்கள் மாஷா அல்லாஹ் குர்ஆனை உள்ளத்தில் சுமந்திருக்கிறார்கள் தெரியுமா? ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பள்ளிவாசலுக்கு ஜும்மாவுக்கு போன ஜும்மாவில் ஒரு ஸ்கூல், அது அந்த ஸ்கூல்ல அன்னைக்கு ஜும்மா பையன் நான் பண்றேன், தொலை வைத்தது 4th படிக்கிற ஒரு சின்ன பையன். 4th என்ன வயசு இருக்கும்? 4th படிக்கணும்னா 9 வயசு இருக்குமா? 9-10 வயசு. தொழுது முடிச்ச உடனே அங்க இருக்கக்கூடிய இமாம் எழும்பி, இன்னைக்கு இந்த பையனுக்கு ஹாஃபிஸ் பட்டத்தை நாங்கள் வழங்குகிறோம் சொல்றேன். ஹாஃபில் பட்டம் அன்னைக்கு அந்த பையன் பெறான். அவங்க வாப்பாவும் உட்கார்ந்து இருக்கிறாரு. அந்த நேரத்தில் பாருங்க, அந்த ஆலிம் சொல்றார், 7 மாதத்தில் குர்ஆனை மனப்பாடம் செய்து இந்த சிறுவன் முடித்திருக்கிறான். 7 மாசத்துல 4வது படிக்கிற பையன் 7 மாசத்துல குர்ஆனை ஓதி முடித்திருக்கிறார். இது அல்லாஹ்வுடைய அற்புதமா இல்லையா? அப்போது அந்த சிறுவன் அந்த குர்ஆன் மீது ஆர்வத்தை காட்டியதால் அவங்க வாப்பா அதை கேட்ச் பண்ணி அந்த குர்ஆனை சொல்லி கொடுத்து ரொம்ப கேள்விப்படாத ஒன்று. ஒரு வருஷத்துல படிச்சிருவாங்க, 1.5 வருஷம் கேள்விப்படுறோம். 7 மாதத்தில், அதுவும் 7 மாசத்துக்கு கம்மியா மனப்பாடம் பண்ணியிருக்காங்க. ஆனா இந்த வயசுல ஒரு 8-9 வயசுல அந்த குர்ஆனை இல்மை படித்தாங்க என்றால், அப்போது சொன்ன என்னுடைய தந்தை, என்னுடைய வாப்பாவுடைய முயற்சி. சுப்ஹானல்லாஹ், அப்படிப்பட்ட பிள்ளைகள் இன்னைக்கு வளர்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு நாங்க குர்ஆன் சரியா ஓத மாட்டோம், அந்த குர்ஆனுடைய விளக்கங்களை புரிய மாட்டோம், குர்ஆனிலே என்ன சொல்லப்பட்டிருக்கு என்பதெல்லாம் அறிய மாட்டோம் என்றால் அந்த இளமை எதற்காக? இளமையினுடைய அந்த தேகம் எதற்காக? குர்ஆனையே தொகுத்த ஒரு இளைஞர் யார்? குர்ஆனை இன்னைக்கு ஓதுறோமே, ஈஸியா குர்ஆன் எடுத்து படிச்சிடுறீங்களே, இதை அன்னைக்கு தொகுத்தவர் பல ஆண்டுகள் இரவு பகலாக உறங்காம, இருக்க இடமில்லாமல், உண்ண உணவில்லாமல் தவித்து குர்ஆனை தொகுத்த ஒரு கூட்டத்தினுடைய தலைவர் யார்? ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரு இளைஞர். அவர் குர்ஆனை தொகுப்பதிலேயே தன் இளமையை கழித்தார். உங்களுடைய இபாதத்துகள் என்ன அன்பானவர்களே? மாசத்துல ஒரு நாள் தஹஜ்ஜுடைய தொழுகை, மாசத்துல ஒரு நாள் அல்ல கடமையான தொழுகை முடித்து விட்டு அங்கேயே அமர்ந்து திக்ர்கள் ஓதக்கூடிய ஒரு சபை. ஒரு நேரம் மன்னல வெறுமான பள்ளிக்குள்ளே வருகிறார்கள், இளைஞர்களாக குழுமி அமர்ந்திருக்கிறார்கள். இன்னைக்கு 4 யூத்துகள் ஒன்று சேர்ந்து விட்டால் என்ன பேசுவாங்க? அல்லாஹ் பாதுகாத்த இளைஞர்களை தவிர சினிமாவை பற்றி, இன்ன பிற நடிகைகளை பற்றி, ரோட்டில் வரப்போகிற மக்களை பற்றி அல்லாஹ் பாதுகாக்க இப்படிலாம் பேசுவாங்க இல்லையா? நம்மள மாதிரி ஓரளவுக்கு மார்க்கம் தெரிஞ்சவங்க அல்லாஹ் பாதுகாப்பா மேலோட்டமா பேசிட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த இளைஞர்கள் என்ன, பள்ளியில அமர்ந்து கொண்டு ஒருவர் குர்ஆனை ஓத, இன்னொருத்தர் கேட்க, ஒருத்தர் திக்ரு சொல்ல, இன்னொருத்தர் திக்ர்களை பரிமாறிக்கொள்ள, இப்படியே அமலிலேயே ஒரு கூட்டம் உட்கார்ந்து இருக்கிறது. உங்கள் நேரங்களை வீணாக்கி விடாதீர்கள். விடிய விடிய போனிலேயே கிடக்கிறார் என்ற இளைஞர். விடிய விடிய தாய் தந்தையை மதிப்பதில்லை, தூங்கும் போதும் போனு, எந்திரிக்கும் போதும் போனு, கழிவறைக்கு போனாலும் போனு. விடிய விடிய ஒரு நாளைக்கு மட்டும், வாரத்துல மண்டே மட்டும் என்ன ஆகுது? வீக்லி ரிப்போர்ட் வருது போன்ல. என்ன ரிப்போர்ட்? உங்களுடைய ஸ்கிரீனிங் டைம் எவ்வளவு நேரம் போனை பாக்குறீங்க. அப்ப அதுல ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் இன்னைக்கு புள்ளி வரணும் தெரியுமா? ஒரு நாளைக்கு மாணவர்கள், இளைஞர்கள் மட்டுமே 6 மணி நேரம் போனிலே இருக்கிறாங்க, ஸ்கிரீனிங் டைம்ல இருக்கிறாங்க. உண்மையா பொய்யாது? நாங்க போனே தொடர்றது இல்லை ஆலிம்சா அப்படின்னு யாரும் இருக்கீங்களா? இங்க நான் கேமே விளையாடுறது இல்லை, ஏதோ 2 கேம் விளையாடுறோம், ஏதோ ஃபுட்பால், வாலிபால், கொஞ்சம் பிசிக்கலான விளையாட்டுகளை எடுக்கணும். அப்ப அந்த மாதிரியான அந்த விஷயங்கள்ல எவ்வளவு நம்ம கவனம் இல்லாம, அதாவது உடல் ஆரோக்கியத்துல கவனம் இல்லாம உட்கார்ந்த இடத்திலேயே கேம் விளையாட்டு உட்கார்ந்து இருக்கிறான். ஆனா இந்த நிலையில் எங்கே உட்கார்ந்தாங்க தெரியுமா? கல்வி சபையிலே, அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய சபையிலே அமர்ந்திருந்தார்கள். அந்த நேரத்திலே பாருங்க, பெருமானார் கேட்டார், இளைஞர் ஏன் இங்க உட்கார்ந்து இருக்கீங்க? சொன்னார்கள், அல்லாஹ்வை தியானிக்க, குர்ஆனை ஓத உட்கார்ந்து இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ். மீண்டும் பெருமானார் அதே கேள்வி கேட்கிறாங்க, அதே பதில். 3வது முறையும் கேட்கிறாங்க, 3வது முறை அதே பதில். அப்போ ஒரு இளைஞர் எழுப்பி கேட்க, அல்லாஹ்வுடைய தூதரை ஏன் மீண்டும் மீண்டும் ஒரே கேள்வியை கேட்கிறீங்க? ஏன் ரிப்பீட்டடா கேள்வி கேட்கிறீங்க? என்ன அல்லாஹ் குர்ஆனை உட்கார்ந்து இருக்கிறோம். உடனே பெருமானார் புன்னகைத்தார்கள், சகோதரர்களே, வாலிபர்களே, இளைஞர்களே, உங்களுடைய காரியத்தை பார்த்து அல்லாஹ் ஆச்சரியப்பட்டு விட்டான், அல்லாஹ் பிரமிப்படைந்து விட்டான். சந்தோஷமாக உங்களில் இங்க இருக்கிற ஒரு 10 பேர் இருக்கிறீங்கன்னா 10 பேருடைய பெயரையும் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்லி சொல்லி தனக்குள்ளேயே ஆனந்தப்பட்டுக் கொள்கிறான். என் அடியானை பார்த்தீர்களா? மலக்கிடம் சொல்லி பெருமைப்படுறான் அல்லாஹ்.
உங்களை பார்த்து தாய் தந்தை பெருமைப்படுறாங்களே இல்லையோ, உஸ்தாத்மார்கள் பெருமைப்படுறாங்களே இல்லையோ, உங்களுடைய செயலால் குறிப்பாக இளம் பருவத்தில் ஒரு பள்ளிக்காக தொழுகைக்காக காத்திருக்கிறீர்கள், ஒரு குர்ஆனை எடுத்து ஓதுகிறீர்கள், ஒரு திக்ர் மஜ்லிஸில் இருக்கிறீர்கள், அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கிறீர்கள் என்றால் அல்லாஹ் பெருமிதம் கொள்கிறான், பெருமை அடிக்கிறான், சந்தோஷப்படுகிறான். ஏன் தெரியுமா? என் அடியானை பார்த்தீர்களா, இந்த சமூகமோ வீண் விளையாட்டில் இருக்கிறார்கள், கேம் விளையாட்டுன்னு போறான், ஆபாசமான பேச்சில் இருக்கிறான், அசிங்கமான வார்த்தைகளை பேசுகிறான். ஆனா இந்த இளைஞர்களோ என்னை வணங்குவதிலேயே மார்க்க பிடிமானத்திலேயே என்னுடைய காலத்தை கழிக்கிறார்களே, இவர்களை நான் நேசித்து விட்டேன் என்று சொல்லுங்க நபியே என்று அல்லாஹ் உடைய ரசூலுக்கு அல்லாஹ் அறிவிப்பை தருகிறான். அதே அறிவிப்பை, அதே பெருமை அல்லாஹ் இங்கே எங்களையும் பார்த்து படுகிறான் இன்ஷா அல்லாஹ். அப்படிதானே? அப்படிப்பட்ட இளைஞர்களாக அன்றைய இளம் சஹாபாக்கள் எவ்வளவு தங்கள் வாழ்க்கையை மார்க்கத்துக்காக, இபாதத்துகளுக்காக, தாய் தந்தையை மதிக்கிற விஷயங்களுக்காக, ஈமானை உறுதிக்காக அவர்கள் அர்ப்பணித்தார்களா இல்லையா? ஒரே ஒரு வரலாறை சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய லைஃப்ல நமக்கு ரோல் மாடல் அடுத்ததான் பேசுவாங்க இன்ஷா அல்லாஹ். அதுக்கு ஒரு ஹிண்ட் கொடுத்து முடிச்சிடுறேன். அண்ணன் பெருமானார் அகிலத்தின் அருட்படை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஃபுல் லைஃப் ஸ்டோரி எனக்கு தெரியும். எத்தனை பேர் இருக்கீங்க? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கை வரலாறு ஃபுல்லா A to Z தெரியும். சொல்லுங்க, தயங்காம தூக்குங்க. உங்களுக்கு தெரியுமா தம்பி ஃபுல்லா? தெரியுமா? அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தர்பியாக்கு வரும்போது எல்லாரும் கையை உயர்த்துற மாதிரி படிக்கணும். ஒரு ரஹீக்குல் மக்தூம் கிதாபை வாங்கி வச்சு ஒரு நாளைக்கு ஒரு 2 பக்கம் படிச்சா முடியாதா? யார் யாரை பற்றி எல்லாம் படிச்சு வச்சுக்கோ. ஒரு நடிகருடைய, ஒரு இன்ன பேர் தலைவருடைய வரலாறுலாம் தெரியும். இவருடைய முந்தைய படம் என்ன, அடுத்து என்ன படம் வரப்போகுது, இவருடைய என்ன ஷெட்யூல் தெரிந்து வைத்திருக்க. ஒரு நாளைக்கு பார்க்குறோம் தானே. ஆனால் உயிருக்கு மேலாக மதிக்க வேண்டிய ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் நாளைய மறுமை நாளில் நமக்காக காத்திருப்பாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பெருமானாருடைய பெயர்கள் கூட எனக்கு தெரியாது. அவங்க வம்சாவளி என்ன, அவங்க எப்படி, அவங்க பிறப்பு, அவங்களுடைய ஆன்மீக வாழ்க்கை என்ன, அரசியல் வாழ்க்கை என்ன, குடும்ப வாழ்க்கை என்ன, அவங்களுடைய எல்லா நிலையிலும் உள்ள முன்மாதிரி என்ன தெரியாது. கபர்ல வச்ச உடனே கேட்கிற முதல் கேள்வி மன் ரப்புக், உன் இறைவன் யார்? இரண்டாவது பெருமானாரை அல்லாஹ் காண்பித்து, அந்த உருவத்தை காண்பித்து மன் ஆதர் ரஜுல், இந்த மனிதர் யார்? அண்ணன் பெருமானார் எங்களுடைய தலைவர், எங்களுடைய தூதர், எங்களுக்கான வழிகாட்டி, எங்களுக்கான ஒளி, எங்களுக்கான பரிந்துரை என்ற அந்த பெருமானாரை நாங்கள் பதிலாக சொல்ல வேண்டுமேயானால் பெருமானாருடைய வாழ்வை நாங்கள் அப்படியே பின்பற்ற வேண்டும். பல பேருடைய ஹேர் ஸ்டைலை பாருங்க எப்படி இருக்குது. இங்க ஒரு மாதிரி கரிச்சி அப்படியே ஒரு கீரிப்புள்ள மாதிரி இங்க மண்டை போகுது. பல இளைஞருடைய முடி ஸ்டைல் அப்படியே காலை என்ன செய்யறான், லோஹிப்புங்க ட்ரெஸ்ஸை போடுறான், கரண்டைக்கு கீழே ஆடையை உடுத்தி ஓடுறான். உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு சக்கராத்தில் இருக்கிறாங்க, மரண படுக்கையில் இருக்கிறாங்க. ஒரு இளைஞன் அப்படியே வரார், வந்து சொல்கிறார், உமர் அவர்களை கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல மவுத்தை தான் தந்திருக்கிறான், நீங்கள் ரசூலுல்லாஹ்வுடைய நேசராக வாழ்ந்திருக்கிறீங்க, பெருமானார் உங்களை ரொம்ப நேசிச்சது எல்லாம் சொல்லி அப்படியே பாராட்டுறார் மரண நேரத்தில். அப்போதும் அவர் சொல்லிட்டு போறாரு. உமர் ரலியல்லாஹு அவர் அழைக்கிறார் அந்த சிறுவனை, அந்த இளைஞனை கூட்டு வாங்க. கூட்டு வந்த உடனே சொல்றாங்க, உமர் ரலியல்லாஹு அருமை சிறுவனே, இளைஞனே, உன் கரண்டிக்கு கீழ் ஆடை தொங்கிக் கொண்டு இருக்கிறது, அதை சரி செய்து கொள், அதனால் அல்லாஹ் உன்னை வெறுக்க கூடும் என்று சொன்னார். அப்போ ஒரு கரண்டைக்கு கீழ் ஆடையை போடுவதை கூட தாய் தந்தையை மதிக்காமல் நான் பேசுறோமே, அப்படி நாங்கள் இருந்து விடக் கூடாது அன்பானவர்களே. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் 10 வயதில் அண்ணன் பெருமானாரோடு பயணப்பட ஆரம்பித்தார். 10 வயது. பெருமானார் தன்னுடைய பிள்ளைகளை நேசிப்பதை விட ஒரு படி மேலவே அனஸை நேசித்தார்கள். ஏன் தெரியுமா? அண்ணன் பெருமானாருக்கு முழு பங்களிப்பை, முழு அரவணைப்பை தந்தார். அதனாலே தான் சக்கராத்தில் இருக்கும்போது கூட அனஸ் அழுகிறார் ரலியல்லாஹு அவர்கள். இளம் வாலிபர், 10 வயசுல வந்தவர். பெருமானார் மரணிக்கும் போது அவருக்கு என்ன வயசு? என்ன வயசுங்க? மதீனாக்கு வரும்போது 10 வயசுனா ரசூலுல்லாஹ் மௌத்தாகும் போது 20 வயசு. அவர் அழுவதை பார்த்துவிட்டு பெருமானார் சொன்னார்கள், அனஸே நீ அழாதே, அழாதே அனஸ், இந்த நாளுக்கு பிறகு உன்னுடைய இந்த நபிக்கு எந்த கஷ்டமும் கிடையாதுப்பா, நீ அழாதேன்னு சொல்லி அவர் முகத்தை தான் ரசூல் அங்குமிங்குமாக தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட அனஸ் ரலியல்லாஹு இளம் பருவத்தை எப்படி வாழ்ந்தார் தெரியுமா? அனஸ் ரலியல்லாஹுடைய வாழ்க்கையை மட்டும் படித்து பாருங்கள். 113 வயது வரைக்கும் வாழ்ந்தார். புருவ முடியெல்லாம் பழுத்து தொங்குற அளவுக்கு அவர் வாழ்ந்தாராம். அவர் மூலமாக எத்தனை மாணவர்கள் உருவானார்கள், எத்தனை ஆலிம்கள் உருவானார்கள், எவ்வளவு பேரை நெறிமுறைப்படுத்தியிருப்பார். 10 வருஷம் பெருமானார் கொடுத்த ஒழுக்க பயிற்சி. அந்த மாதிரியான இளைஞர்களாக நாங்கள் வாழணுமா இல்லையா? துஃபைல் இப்னு அம்ர் என்கிற ஒரு நபித்தோடைய வரலாறு சொல்லிதான் முடிக்கும். ஒரு இளம் சஹாபி துஃபைல் வாப்பா, அவருடைய மகன் தான் அம்ர் ரலியல்லாஹு அவர்கள். ஒரு இளம் வாலிபர், டீனேஜ் சொல்லுவாங்க, அந்த மாதிரி வயசுல இருக்கிறார். ஒரு யுத்த காலத்துல வாப்பா, அதாவது உமர் ரலியல்லாஹுடைய ஆட்சி நேரம்,
வாப்பா துஃபைலும் மகன் அம்ரும் கலந்துக்கிறாங்க. அப்போ வாப்பா சொல்றாரு, மகனே, இந்த யுத்த களத்தில் நான் ஒரே கொல்லப்படலாம், ஆனாலும் அல்லாஹ் உனக்கு ஹயாத்தை போட்டு வச்சா உன்னுடைய வாழ்வில் பெருமானாருடைய சுன்னத்து எதையும் நீ விட்டு விடாதே. யாரு? துஃபைல் என்கிற வாப்பா மகன் அம்ருக்கு போர்ல சொல்றார். போர் நடக்குது, போருடைய எண்டில் வாப்பா துஃபைல் இறந்துடுறார். மகன் அம்ருக்கு என்ன ஆகுதுன்னா, அவர் காயப்படுறார், கையில ஃபுல்லா காயப்பட்டு ஒரு கையே அவருக்கு போயிடுது. இளம் வாலிபர், ஒரு கை தான், லெஃப்ட் கை தான் இருக்கு. உமர் ரலியல்லாஹுடைய சபையில எல்லாரும் ஒன்றாகத்தான் சாப்பிடுவாங்க, சஹன் மாதிரி சாப்பாடு. அப்ப இந்த அம்ரு மட்டும், துஃபைலுடைய மகன் அம்ரு மட்டும் என்ன செய்யறாரு, தனியா போய் உட்கார்ந்து சாப்பிட்றாரு, மக்களோடு சேர்ந்து சாப்பிட மாட்டேங்கிறார். அப்போ ஒரு நாள் உமர் ரலியல்லாஹு வாட்ச் பண்ணி கேட்குறாங்க, ஒரு 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 ஹலீஃபா அவர்கள், அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான விட்டுறலாம், ஆனால் ஏன் இந்த அம்ரு மட்டும் தனியா போய் உட்கார்ந்து சாப்பிட்றாரு, என்ன கூட்டுவாங்க? அப்போது கேட்கிறார் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அவர்கள், ஏன் அம்ரே, துஃபைலின் மகனாரே, ஏன் இப்படி தனியா போய் உட்கார்ந்து சாப்பிட்றீங்க, எங்களோட சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடக்கூடாதா? அப்போது அந்த கேள்வியை கேட்ட உடனே அந்த இளைஞர், அந்த வாலிபர் தேம்பி அழ ஆரம்பிக்கிறார். அம்ர் ரலியல்லாஹு அவர்கள், ஹலீஃபா அவர்களை, உங்களோடு சேர்ந்து சாப்பிடும்போது 2 கவலை எனக்கு வருது, 2 கவலை. ஒன்று நீங்கள் எல்லாம் மூத்த சஹாபாக்கள், பெரியவர்கள், நான் போய் இடது கையில் பிசைஞ்சு சாப்பிட்டால் உங்களுக்கு ஒரு மாதிரி அனீசியா கவலையாக இருக்கும்னு நான் பயப்படுறேன். திடீர்னு ஒரு சபையில் போய் நம்ம ஏப்பம் விட்டாலோ, ஒரு மாதிரி உபாதைகள் வெளியானாலோ ஒரு டிஸ்டர்பாக ஃபீல் பண்ணுவாங்க அடுத்தவங்க. நான் இடது கையில் பிசைஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு ஏதாவது கவலையாக இருக்கும்னு நான் பயந்து ஒதுங்குறேன். 2வது கவலை, ஹலீஃபா, நான் ஏன் தெரியுமா ஒதுங்குகிறேன் தெரியுமா? இன்னைக்கு சாதாரணமாக நம்முடைய ஹேர் ஸ்டைல, நம்முடைய ட்ரெஸ் கோட்ல இருந்து மற்ற எல்லாத்திலையுமே பெருமானார் சுன்னாவுக்கு மாற்றமாகத்தான் குறிப்பாக இளைய சமுதாயம் இருக்கிறார்கள். இல்லா மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனால் அந்த மாதிரியான நேரத்தில் அவர் சொல்றாரு, நீங்கெல்லாம் வலது கையில சாப்பிடுறீங்க, ஒருத்தருக்கு வலது கையே இல்லைன்னா இடது கையில சாப்பிட்டா குற்றவாளி அவரு, வலது கையில சாப்பிட்ட நன்மை தானே கிடைக்கும். ஆனால் நீங்கெல்லாம் இடது கையில சாப்பிடுறீங்க ஹலீஃபா, என்னால் இடது கையில் சாப்பிட முடியலையே, அதாவது வலது கையிலே சாப்பிட முடியலையே, இடது கையில் அல்லவா நான் சாப்பிடுகிறேன். வலது கை பெருமானார் சுன்னா அல்லவே, நீங்கள் வலது கையில் சாப்பிடும் போது என்னால் அந்த சுன்னத்தை ஒருவேளை நான் இழந்து விடுவேனோ என்ற கவலையால் உணவு என் தொண்டையில் இறங்க மாட்டேங்குது ஹலீஃபா என்று அந்த இளைஞர் அழுததை பார்த்து மெய் சிலிர்த்து போனாராம். நீங்கெல்லாம் வலது கையில சாப்பிடுறீங்க, ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சுன்னத், எனக்கு வலது கை இல்லை, இடது கையில சாப்பிடுறேன், ஒருவேளை நான் அந்த நன்மை இழந்துடுவேனோ என்கிற கவலை. அப்படி ஒரு கவலையே தேவையில்லை, பட வேண்டிய அவசியம் இல்லை. உமர் ரலியல்லாஹு அந்த சிறுவனை கட்டி தழுவி கொண்டாங்க. அம்ரை, எங்களை விட நீதான் அல்லாஹ்விடத்தில் சிறந்தவன், நீ உலகத்தில் வாழும் போதே உன்னுடைய ஒரு உறுப்பை அல்லாஹ் சூரத்தில் வைத்திருக்கிறான், எங்களோடு சேர்ந்து சாப்பிடாமல் அம்ரே நாங்கள் யாரும் உணவை தொடமாட்டோம் என்று அவரை சபையிலே அமர வைத்துத்தான் எல்லோரும் சாப்பிட்டார்கள். ஒரு சுன்னத்தை இழந்துட்டோமோன்னு ஒரு இளைஞனுடைய கவலையை, கண்ணீரை பார்த்தீங்களா? என்னுடைய ஆடை எப்படி இருக்குது, என்னுடைய முகபாவனை, என்னுடைய ட்ரெஸ் கோட், என்னுடைய ஒவ்வொரு விஷயங்களும், படுக்கிறது எழும்புற வரைக்கும் முன்மாத இளைஞனாக நீங்கள் மாற வேண்டும். அன்றைக்கு இளம் சஹாபாக்கள் பெருமானாரோடு பயணப்பட ஆசைப்பட்டாங்க, பெருமானார் இரவு தங்கி தொழுவதற்கு ஆசைப்பட்டாங்க. அப்படிப்பட்ட இளைஞர்களாக உங்களை சரி செய்ய வேண்டும். அன்பானவர்களே, உண்மையிலேயே சொல்லுகிறேன், இந்த வயதில இந்த செய்தியெல்லாம் அல்லாஹ் உங்க காதுல கேட்க வைக்கிறானே, நிச்சயமா அல்லாஹ் உங்களை நேசித்தான், பொருந்தி கொண்டான் என்பதற்கான அடையாளம் தான் இது. நீ வேற வேலைக்கு போலாம் நினைச்சிருப்பீங்க இல்லையா, வேற மேரேஜ் இருக்கு, அங்கே போலாம் இங்கே போலாம், ஆனால் அல்ல அதெல்லாம் விட்டு உங்களை இங்கே உட்கார வச்சிருக்கிறான்னா ஏதோ ஒரு மாற்றம் கிடைக்கணுங்கிற அந்த ஒரு நிகழ்வுக்கு தான். அன்பானவர்களே, ஆக இந்த இளமை பருவத்துடைய சிறப்பு என்ன? ஈமானுக்காக, நல்ல அமலுக்காக, பெருமானாருடைய சுன்னாவை கடைபிடிப்பதற்காக என் இளமை காலங்கள் கழிய வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை மறுமையிலே அரிஷுடைய நிழல் பெறக்கூடிய நல்லவர்களாக, யாருக்கும், அதாவது நாவால் கரத்தால் யாருக்கும் தொல்லை தராமல் நாட்டுக்கும் வீட்டுக்கும் நல்ல மக்களாக இருந்து இஸ்லாத்தை தூய வடிவிலே புரிந்து கொண்டு எந்த பாவ செயலிலையும் ஆபாச செயலிலும் சென்று விடாமல் மூமின்களாக வாழ்ந்து நாளை மறுமையில் அரிசி நிழலை பெற்று அண்ணல பெருமானாரோடு சொர்க்கத்தில் இருக்கிற உயர்ந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் உங்களுடைய தாய் தந்தை மனைவி மக்கள் குடும்பத்தார் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.